பார்வதி தேவி ஒரு தடவை சிவபெருமான்கிட்ட கேட்கிறாளாம், விரதத்துல சிறந்த விரதம் எது? அதற்கு சிவபெருமான் சொல்கிறார், ஏகாதசி தான் இருக்கிறதுலேயே சிறந்த விரதம். இத முக்கோடி தேவர்களும் செய்யறதுனால வைகுண்ட முக்கோடி ஏகாதசின்னு இதுக்கு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தான்னா அஸ்வமேத யாகம் செய்ததற்கு ஈடு. பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம அம்பரீக்ஷ அரசன் விஸ்வாமித்திர துர்வாசரோட சாபத்திலேருந்து இந்த ஏகாதசி விரதத்தை இருந்ததுனாலதான் தப்பிச்சாங்கிறதையும் சொல்றார். அம்பரீக்ஷன்கிறது ஒரு சிறந்த அரசன். அவன் சிறந்த நாராயணன் பக்தன், விஷ்ணு பக்தன். அவன் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விரதம் இருப்பான். அது மாதிரி விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதசிக்கு சாப்பிட போறதுக்கு முன்னால துர்வாசர் அவரோட அரண்மனைக்கு வர்றார். துர்வாசர் சொல்றார், இருப்பா நீ கொஞ்சம் பொறுத்துரு, நான் நதியில போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு அங்க போறார். யமுனால குளிச்சுட்டு வரேன்னு போறார். போனவர் அம்பரீக்ஷனை சோதனை செய்யணும்னு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு நிஷ்டையில. துவாதசி பாரணை பண்ற டைமும் வந்துருது. இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. உடனே அங்க இருக்கிற பெரியவர்கள் ஆச்சாரியர் எல்லாத்தையும் கேட்டு குலகுருட்ட கேட்டு அவர் என்ன சொல்றார், துளசி தீர்த்தம் மட்டும் கொஞ்சம் குடிச்சுக்கோ அப்படிங்கிறார். சரின்னு இவரும் துளசி தீர்த்தத்தை ஒரு உதிரணி வாயில விட்டுட்டார். அது ஞான திருஷ்டியில துர்வாசருக்கு தெரிஞ்சிருது. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நேர அரண்மனைக்கு வந்தார். என்னை சாப்பிட கூப்பிட்டுட்டு நீ எப்படி எனக்கு முன்னால சாப்பிடலாம்? இல்லை சுவாமி, நான் தீர்த்தம் தான் குடித்தேன். அப்படின்னாலும் நீ சாப்பிட்டுட்ட. நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. தன்னோட முடியை உருவி ஒரு நெருப்பு அரக்கனை உருவாக்கி இவனை அழின்னு சொன்னார். அம்பரீக்ஷன் ஏற்கனவே சிறந்த விஷ்ணு பக்தன். அது மட்டும் இல்லாம அவனோட சாலிகிராமம் சுதர்சன ஆழ்வார். உடனே சுதர்சன ஆழ்வாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. பெருமாளும் தன்னோட பக்தனை காப்பாத்துன்னு சுதர்சனுக்கு கட்டளை ஏற்றுட்டார். சுதர்சன சக்கரம் வந்தது. நேர அந்த அரக்கனை கொண்டுட்டு இதை ஏவி விட்ட துர்வாசரை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. துர்வாசர் எல்லா இடத்துக்கும் ஓடுறார். கைலாசத்துக்கு போறார். சிவன் சொல்லிட்டார், என்னால காப்பாற்ற முடியாது, சுதர்சன சக்கரம் என்னால முடியாதுன்ட்டார். பிரம்மாட்ட போறார். பிரம்மாவை என்னால முடியாதுன்ட்டார். வேற வழியே இல்லைன்னு விஷ்ணுகிட்ட போறார். விஷ்ணு சொல்லிட்டார், நான் இதை ஏவி விடலப்பா, அது அவனோட சாலிகிராமம். சுதர்சன ஆழ்வார்க்கே கோவம் வந்துருது. இதற்கு வேற வழியே இல்லை, நீ யாரை நிந்திச்சியோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டார். துர்வாசரும் வேற வழி இல்லாம ஓடி வந்து அம்பரீக்ஷன் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருப்பான்னு மன்னிப்பு கேட்டார். அவரும் சுதர்சன ஆழ்வானிடம் வேண்டி பரவாயில்ல விட்டுருங்கோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சுதர்சன சக்கரம் திரும்ப தன்னோட நிலைக்கு போனது. அப்படி தன்னோட பக்தன் துன்பப்படும் போது ஓடி வந்து அருள் புரிவான் நாராயணன். இந்த ஏகாதசி விரதத்தை குருவாயூர்ல ரொம்ப அழகா கொண்டாடுவா. யானை மேல குருவாயூரப்பனை ஏத்தி வலம் வருவார்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். குருவாயூர் ஏகாதசி தொழுவான் போகும் போல் வழிகாட்டுக வழிகாட்டுக நாராயண ரூபம் அழரும் போலாத்மாவாம் பசுவே நின்னாவில் அமிர்தம் போலூரிடுக நாராயண நாமம் ஹரிநாராயண நாமம் குரு நாராயண நாமம். குருவாயூர் ஏகாதசி தொழுவான் போகும் போல் வழிகாட்டுக வழிகாட்டுக நாராயண ரூபம் அழரும் போலாத்மாவாம் பசுவே நின்னாவில் அமிர்தம் போலூரிடுக நாராயண நாமம் ஹரிநாராயண நாமம் குரு நாராயண நாமம்.
நீயுண்ணு பீதாம்பரம் சந்தியகள் ராவாம் பையெல்லாம் வார்க்குண்ணு பால் மாதுரிகளோ நீயுண்ணு பீதாம்பரம் சந்தியகள் ராவாம் பையெல்லாம் வார்க்குண்ணு பால் மாதுரிகளோ போட குழலூதுண்ணு காடெல்லாம் பகவான் போட குழலூதுண்ணு காடெல்லாம் பகவான் சூடுன்னொரு பீலி திருமுடியோ மழமேகம் திருமுடியோ மழமேகம் குருவாயூர் ஏகாதசி தொழுவான் போகும்போல் வழிகாட்டுக நாராயண ரூபம் தளரும் போலாத்மாவாம் பசுவே நின்னாவில் அமிர்தம் போலூரிடுக நாராயண நாமம் ஹரி நாராயண நாமம் குரு நாராயண நாமம் கருடன் போலாகாசம் சிறகார் நீடும் போல் வனமாலகள் தீர்க்குண்ணு மழபில்லுகளிப்போ கருடன் போலாகாசம் சிறகார் நீடும் போல் வனமாலகள் தீர்க்குண்ணு மழபில்லுகளிப்போ நிறகண்ணால் காணும் நீ எங்கெங்கும் சுவாமி நிறகண்ணால் காணும் நீ எங்கெங்கும் சுவாமி குருவாயூரப்பா பின் கிருஷ்ணாட்டம் மாத்திரம் பின் கிருஷ்ணாட்டம் மாத்திரம் குருவாயூர் ஏகாதசி தொழுவான் போகும் போல் வழிகாட்டுக நாராயண ரூபம் தளரும் போலாத்மாவாம் பசுவே நின்னாவில் அமிர்தம் போலூரிடுக நாராயண நாமம் ஹரி நாராயண நாமம் குரு நாராயண நாமம் ஹரி நாராயண நாமம் குரு நாராயண நாமம்.